சார் என்ன நம்புங்க சார். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா அந்த போரூர் செக் போஸ்ட்ல போலீஸ் என்ட்ரி புக் இருக்குல்ல, அந்த புக்கை வாங்கி பாருங்க சார். அந்த புக்ல என் கார் நம்பர் பதிவா இருக்கும் சார். நம்புங்க சார். மேடம் சொல்லுங்க மேடம், சொல்லுங்க மேடம். சரி போட சார். வெளியே போடான்னு சொன்ன. சார் இது என்ன இந்த சட்டையோட வெளியில போக அசிங்கமா இருக்கா? ஆமா சார். ஒரு செக் போஸ்ட்ல அன்னைக்கு போலீஸ் ரைடு இல்லாம இருந்திருந்தா நீயும் உன் ஃப்ரெண்டும் அந்த பொண்ணை நாரா கீழ்ச்சிருப்பீங்கல்ல. நீங்க நாரா கீழ்ச்ச பிறகு அந்த பொண்ணு சொசைட்டில எப்படி தள்ளமிருந்து நடக்க முடியும்? அசிங்கத்தை நீங்க பண்ணாலும் ஊர் உலகம் அந்த பொண்ணு தான்டா கேவலமா அசிங்கமா நினைக்கும். அதை வச்சு பாக்குறப்போ இது ஒண்ணும் அசிங்கமே இல்ல. என்ன சார் இது? இவன் மூலமா ஏதாவது ரிசல்ட் தெரியும்னு பார்த்தா இதுக்கு மேல நம்ம போய் அந்த புடவை கடையில வர விசாரிக்கணுமா? எல்லா கேஸும் எடுத்தவன முடிஞ்சா அதுல என்ன சுவாரஸ்யம் இருக்கு? பருத்தி புடவையாவே காய்ச்சிட்டா நெசவாளிக்கு வேலை இல்லமா? 2.5 மணி நேரம் படத்துக்கு ஒரு ஓப்பனிங், ஒரு இன்டர்வல், கிளைமேக்ஸ் இருக்கும்போது நாம எடுக்கிற கேஸுக்கு ஏன் இருக்கக்கூடாதா? என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கேஸ்ல இப்போதைக்கு இன்டர்வல் மட்டும்தான். கூடிய சீக்கிரம் கிளைமேக்ஸை பார்த்துருவோம். சரியா? எப்படா வீட்டுக்கு வருவோன்னு இருந்துச்சு. ஒரே டயர்டா இருக்குப்பா. வண்டிய ரோட்ல ஓட்டுறத விட்டுட்டு குண்டு குழியெல்லாம் ஓட்டி ரொம்ப டயர்ட் ஆக்கிட்டானே. இப்ப சூப்பரா ஒரு காபி போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் இல்ல முதல்ல சூப்பரா காபி போட்டு அதை அப்படியே கொண்டு போய் ஐயா கிட்ட கொடுத்து ஐயாவை குடிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம காபி குடிக்கணும். ஓகே? அது வரைக்கும் பிரசாதம் எல்லாம் இங்கே இருக்கட்டும். ஐயா, நீங்க என்ன எங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஐயா, இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஒண்ணும் பண்ணலையே. ஒண்ணும் பண்ணலையா? எதுக்குயா தண்ணி கொதிக்க வச்சிருக்கீங்க? அது என்னையா இருமிக்கிட்டு இருக்கீங்க? இருமலுக்கு வெறும் சுடு தண்ணி போதுமாயா? இருங்க, நான் போய் கடையில போய் மருந்து மாத்திரை எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். இருங்க. என்னையா? நான் மருந்து மாத்திரை எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். என்னையா சொல்றீங்க? நீங்க கடைக்கு போய் மருந்து மாத்திரை வாங்கிட்டு வந்தீங்களா? அது இல்ல, பிரேம்தா வாங்கிட்டு வந்து கொடுத்தா. அதைய தரைய குனிஞ்சு பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? எங்க என்ன நேருக்கு நேர் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். வராதுயா, வராது. கோடிக்கணக்கான வாத்தியார் வச்சு வருஷ கணக்கா சொல்லி கொடுத்தாலும் உங்களுக்கு பொய் சொல்ல வரவே வராதுயா. ஐயா, என்னையா நீங்க போய் கடையில மருந்து மாத்திரை எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? இப்படி எல்லாம் நடக்கணும் தெரிஞ்சிருந்தா நான் உங்களை விட்டுட்டு ஊருக்கு போயிருக்கவே மாட்டேயா. ஐயா, தெய்வம் தெருவுல ஊர்வலம் போலாம் வரலாம், ஆனா தெருவுக்கே போயிடக்கூடாதுயா. போயிடக்கூடாது. உங்களுக்கு பணிவிட செய்யறது என்னோட பாக்கியா, பாக்கியம். அத பண்ணாதவங்கள சும்மாவே விடக்கூடாதுயா. வேதாந்தம் வேண்டாம். ஏற்கனவே நான் ரணவேதல்ல இருக்கேன். வேற ஏதாவது கலாட்டா பண்ண வேணாம். விட இல்லையா, இவங்களை எல்லாம் இப்படியே விட்டா இவங்க சரியா வரமாட்டாங்கயா. நான் போய் எனக்காக விட்டுடு, எனக்காக விட்டுரு. நடக்க போற வாக்குவாதத்தை பாக்குற மனோதைரியமோ
இல்ல நியாயத்தை எடுத்து சொல்ற உடல் தைரியமோ எனக்கு இல்ல. நான் தோத்து போயிட்டேனா இல்ல சோர்ந்து போயிட்டேனான்னு எனக்கு தெரியல. ஐயா விட்டுற விட்டுற. ஐயா நீங்க போங்கய்யா, நான் எடுத்துட்டு வரேன். நீங்க போங்க. பாத்தியா, நீங்க போங்க, நான் எடுத்துட்டு வரேன். போங்க போங்க. வசந்த் பார்த்து ஓட்டுறா, பாப்பா வருது. அந்த ஆளை பார்த்தா நம்ம அப்பாவோட வக்கீல் மாதிரி இல்ல? ஆமாண்ணே, அவனே தான். நம்ம அப்பா உயிர் எழுதுறேன்னு சொன்னாலும் இவன் எழுத விட மாட்டான் போல் இருக்க. ஒரே ஏத்திட்டானே. நீ வேற கொலைகேஸ் ஆயிட போகுது. ஓரமா நிறுத்துறா, அவங்ககிட்ட கொஞ்சம் முக்கியமான மேட்டர் பேசணும். ஓரமா நிறுத்து, இங்கே நிறுத்துறா. நான் இப்ப சொல்றதுதான் நாளைக்கு கோர்ட்ல ஜட்ஜி சொல்லுவார் சார். எதுக்குமே கவலைப்படாதீங்க சார், நாம தான் ஜெயிப்போம். இப்படி அலட்சியமா பேசுறத பத்தியா? ஏன் பேச மாட்டான்? அவன் பார்வையில நம்ம 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாதவங்க. எல்லாம் நம்ம அப்பன் கொடுக்குற இடம் தான். சார் நான் யாரு சார்? நான் யாரு? சட்டம் என் கையில சார். விடுங்க சார், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஆமா சார், விடுங்க சார். அப்புறம் என்னப்பா அண்ணன் தம்பி ஜாலியா எங்க புறப்பட்டு போயிட்டு இருக்கீங்க? எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் ஏலத்துக்கு வருதுன்னு சொன்னாங்க, அதான் வாங்கிட்டு வரலான்னு போறோம். வேணாம் தம்பி, வந்தா கூட வாங்கிடாதீங்க, அது கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி. சும்மா வயிற்றுச்சல கலப்பாதீங்க சார். இந்த வைக்கோல் போர் நடுவுல ஏதோ ஒன்று படுத்துக்கிட்டு தானும் திங்காம வர்ற மாட்டையும் திங்க விடாம ஒண்ணு இருக்குமாமே. எதுக்கு தம்பி என்னமோ ஏதோ மறைமுகமா பேசிட்டு இருக்கீங்க? டைரக்டா நாயின்னு சொல்லிட வேண்டியதானே. இங்க பாருங்க தம்பி, நாய் தான் நன்றிக்கு உதாரணம். நான் உங்க அப்பாவுக்கு நன்றியா இருக்கேன், அதுவே எனக்கு போதும். சார் நான் உங்ககிட்ட பேச வந்த மேட்டரே வேற சார். இவன் கோவப்பட்டு அப்படி டைவர்ட் ஆயிடுச்சு. நான் உங்ககிட்ட தன்மையா கேட்கறேன். இப்போ அப்பா கூப்பிட்டு நாளைக்கோ நாளானிக்கோ இல்ல அடுத்த வாரமோ அடுத்த மாசமோ அப்பா கூப்பிட்டு உயிலை எழுதி கொடுக்க சொன்னா பிரச்சனை பண்ணாம உயிலை எழுதி கொடுத்துருங்களேன் சார். அதுக்கு அவசியமே இல்ல தம்பி. உங்க அப்பா ஏற்கனவே உயிர் எழுதி வச்சுட்டாரு. என்னது? என்ன சார் சொல்றீங்க? அப்பா ஆல்ரெடி உயிர் எழுதிட்டாரா? ஆமா. அது எப்படி சார் நடந்துச்சு? ரொம்ப சரியா சொல்லணும்னா உங்க அப்பா உயிர் எழுதி சரியா 23 மணி நேரம் ஆகுது. இப்ப மணி 4. உங்க அப்பா நேத்து சாயந்தரம் 5 மணிக்கே உயிர் எழுதிட்டாருப்பா. நேத்து சாயந்தரமா? ஆமா, நேத்தே தான் சார். உயிர்ல எங்க அப்பா என்ன சார் எழுதிட்டாரு? வேற என்ன, சொத்தை உங்களுக்கு பிரிச்சு எழுதி கொடுத்தாரு, அவ்வளவுதான். சார் முதல்ல கோவப்பட்டதுக்கு இப்ப மொக்க பண்றீங்களா? சார் எங்க அப்பா எங்க பேர்ல எழுதாம அப்புறம் சொத்து மத்தவங்க பேர்ல எழுதுவாரு? யார் யார் பேருக்கு என்னென்ன எழுதியிருக்காருன்னு சொல்லுங்க சார். வீட்டை யார் பேர்ல எழுதியிருக்காரு, கம்பெனி யார் பேர்ல எழுதியிருக்காரு, குரோம்பேட்ல ஒரு 40 கிரவுண்ட் வாங்கி போட்டிருக்காரு, அது யார் பேர்ல எழுதியிருக்காரு, அண்ணா நகர்ல 30 கடை வாடகைக்கு விட்டுருந்தாரு, அது யார் பேர்ல எழுதியிருக்காரு. அப்புறம் இந்த இருங்க எதுக்கு இவ்வளவு அவசரப்படுறீங்க? என்ன சார், யார் யாருக்கு என்ன பிரிச்சு கொடுத்துருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிய வேணாமா? அது தெரிய வரும்போது தெரியட்டும்பா. இப்ப என்ன அவசரம் உங்களுக்கு? சார் இருந்து எங்க அப்பா உயிர் எழுதியிருக்காரு, அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களுக்கு ஆசை இருக்கும் இல்லையா? அத நான் சொல்லணும்னா அதுக்கான உத்தரவு உங்க அப்பா தரணும். உங்க அப்பா உயிர் எழுந்த மட்டும் சொல்ல சொன்னாரே தவிர உயிரில் இருக்கிற விவரத்தை எங்கிட்ட சொல்ல சொல்லப்பா. நான் சொல்றப்ப சொன்னா போதுன்னு உங்க அப்பா என் கைய கட்டி போட்டாரு. சார் என்ன எழுதியிருக்காருன்னு சொல்லுங்க சார். கேட்டா கைய கட்டி இருக்காரு வாயை கட்டி இருக்காருன்னு சொல்றீங்க. சொல்றேன், நேரம் வரும்போது சொல்றேன். சார் வில்லங்கத்தை விலைக்கு வாங்காத, ரொம்ப நக்கலா பேசுறாடா அவன். சரி விடு, இப்போ நமக்கு உயில் எழுதியாச்சுன்னு தெரிஞ்சு போச்சு. இருந்தாலும் அது யார் யாருக்கு என்னன்னு தெரியாம எவ்வளவு நாளைக்கு தான் டென்ஷனா இருக்குது? நமக்கு நல்ல நேரமா இருந்தா நாளைக்கு அந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சிட போகுது. நீ அவசரப்படுற? நீ டென்ஷன் ஆக வண்டி ஓட்டு, வா வா. தம்பி முனியா,
என்னடா அது வச்சது மாதிரி இருக்கு, இன்னும் ஆரம்பிக்கலையா? டேய், உடம்பு கிடம்பு சரியில்லையா என்ன? அதெல்லாம் சரியா தானே இருக்கு, ஆனா நம்ம கற்பனை தான் சரியா இல்ல. கங்காதரனோட 3 பிள்ளைங்க பிரிஞ்சு வந்தாச்சு. கங்காதரை யாருமே இல்லாம ஒரு அனாதை மாதிரி செத்து போவான்னு எதிர்பார்த்தேன். ஆனா அவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்களே. கங்காதர ஜெயிச்சிட்டா, நான் தோத்துட்டேன். என்னடா சொல்ற நீ? எல்லாம் ஒன்னா இருந்தாலும் ஒத்துமையா இல்லையே. டேய், அங்க இருக்கிறவங்க எல்லாம் நவகிரக மாதிரிடா. ஒரே இடத்துல இருந்தாலும் ஒருத்தர் பார்த்துக்காம வெவ்வேறு காரணத்துக்காக ஒத்துமையா இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்கடா. டேய், என்ன பொறுத்த வரைக்கும் நீ தோக்கல, நீ ஜெயிச்சிருக்கடா. நீ ஆடின ஆட்டத்துல அவங்க குடும்பம் தலைகீழா மாறிடுச்சு. துர்கா கங்காதரனை தூக்கி போட்டுட்டா. காணாம போன மீரா இருக்காளா இல்லையானே தெரியல. இதுக்கு மேல உனக்கு என்னடா வேணும்? என்ன கேட்டா இப்போ கங்காதரன் ஒரு நடக்கிற போனோம். அவன் நினப்ப விட்டுட்டு நிம்மதியா இருடா. தம்பி, வாங்க தம்பிங்களா. எப்போ வந்தீங்க? வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இல்லண்ணே, எல்லாரும் ஒன்னா இருந்தாலும் யாரும் ஒத்துமையா இல்லைன்னு எங்க குடும்பத்தை பத்தி நீ பேசிட்டு இருந்தீங்களே, அப்பே வந்து. பரவாயில்லண்ணே, நீங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் நாங்க ஒரே காரணத்துக்காக தான் ஒற்றுமையா இருக்கோம். அது சொத்துக்காக மட்டும்தான். அதுக்கான வேலை முடிஞ்சிச்சுண்ணே. எங்க அப்பா எங்க பேர்ல சொத்து பிரிச்சு வச்சுட்டாரு. ஆமாண்ணே, வரும்போது வக்கீல பார்த்துட்டு தான் வரோம். எங்க அப்பா சொத்தை பிரிச்சு கொடுத்துட்டாராம். நாங்க ரொம்ப நாளா நினைச்சிருந்த நோக்கம் நிறைவேறுச்சுண்ணே. என் நோக்கம் நிறைவேறலையே. ஆமாண்ணே, எங்க நோக்கம் நிறைவேறிடுச்சு. இதை விட வேற என்ன சந்தோஷம் வேணும்? இது போதுமே, இது போதும். ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காதீங்கடா. விட மாட்டேன், விடவே மாட்டேன். உங்களை சந்தோஷமா வாழ விட மாட்டேன். 2 பேர்ல யார் செத்து போக போறீங்கன்னு தெரியல. சரி, உங்க அப்பா யார் யாருக்கு என்னென்ன சொத்தை பிரிச்சு கொடுத்திருக்காரு? அது தெரியலண்ணே. தெரியலையா? ஆமாண்ணே, மத்த டீட்டெயிலாம் எங்களுக்கு தெரியல. ஆனா சொத்தை மொத்தம் பிரிச்சுட்டாங்கன்னு எங்களுக்கு தெரியும். இந்த விஷயத்தை சொல்லிட்டு போலான்னு தானே வந்தோம். சரிண்ணே, நாங்க அப்ப கிளம்புறோம். நல்லா இருங்க. இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. போயிட்டு வாங்க. வரண்ணே. வரண்ணே. என்னடா தம்பி, சொந்தத்தை ஒண்ணு சேர்த்த கங்காதரன் சொத்தை பிரிக்க போறதா சொல்றான்? ஏண்டா, என்னடா நடக்குதாங்க? அதெல்லாம் கரெக்டா தானே இருக்கு. ஆனா நான் கற்பனை பண்ணதுதான் கரெக்டா இல்ல. போடுறான். கங்காதரன் படிச்சவன் ஏதோ பிளான் பண்றான். என்ன ஏமாத்த ஏதோ ஒரு பிளான் பண்றான். நான் தோத்துட்டேன். ஆனா அதுக்காக நான் ஒண்ணு சோர்ந்து போயிட மாட்டேன். இதோ இப்ப வந்துட்டு போனானுங்களே, இவனுங்க 2 பேர்ல ஒருத்தனை கொண்டு அந்த பழிய கங்காதர மேல போட்டு அவனை ஜெயிலுக்குள்ள தள்ள போறேன். சத்தியமா ஜெயிலுக்குள்ள தள்ள போறேன். துர்கா, இதுல உன் பாஸ்போர்ட், லண்டன் போறதுக்கான விசா எல்லாமே இருக்கு. சரியா இருக்கான்னு பாத்துக்க. என்ன துர்கா, வெளிநாட்டுக்கு போற உன்னோட ஐடியாவை மாத்திக்கிறதா இல்லையா? இல்ல, நான் வெளிநாட்டுல செட்டில் ஆனது தெரிஞ்சாதான் அவரோட பசங்க நான் இனிமே திரும்பி வரமாட்டேன்னு முழு நம்பிக்கையோட அவரோட சேருவாங்க. உன்னை நினைச்சு பெருமைப்படுறதா இல்ல வருத்தப்படுறதானே தெரியல.
பரிதாபப்படாம இருந்தா அதுவே எனக்கு போதும். என்ன கேட்டா உன்னோட முடிவை கொஞ்சம் கன்சிடர் பண்ணா நல்லதுன்னு நினைக்கிறேன். அதுக்கான நேரம் முடிஞ்சு போச்சு. உங்க 2 பேரோட உதவிய என்னால மறக்கவே முடியாது. நான் எங்க இருந்தாலும் உங்களோட டச்லயே இருப்பேன். நான் உன்னை தொந்தரவு பண்ண வரல துர்கா. நீ இந்த நாடே வேணான்னு வெறுத்து வெளிநாட்டுல செட்டில் ஆக போறேன்னு பசங்க சொன்னாங்க. நீ வெறுத்து போறதுக்கும் வெளிநாட்டுல செட்டில் ஆகிறதுக்கும் நான் தான் காரணமா போயிட்டேனேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. என்னோட சுயநலத்துக்காக உன் வாழ்க்கையும் உன் சந்தோஷத்தையும் நான் பகடக்காயா மாத்தினது நினைச்சேன். நான் ரொம்ப வேதனைப்படுறேன். இதுக்கு மேல என்னோட எந்த வார்த்தையும் உன்னை கட்டுப்படுத்தாது. உன் காலை கட்டு போடக்கூடாதுன்னு நல்லாவே தெரியும். அதனாலதான் கடைசியா உன்னை பார்த்துட்டு போலாம் தான் நான் வந்தேன். நீ எங்கிருந்தாலும் நல்லா இருக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா உன் நல்ல மனசு நீ எங்கிருந்தாலும் நல்லா தான் இருப்ப. இதா என்னது? பிரிச்சு பாரு. என்னன்னு சொல்லுங்க. பிரிச்சு பாரு. எதுக்கு இந்த பிளாங்க் செக்? உன் எதிர்காலத்துக்காக. என்ன நம்பி வந்த உனக்கு நான் எதுவுமே செய்யல. இந்த வாய்ப்பு நான் தவறி விட்டா இதுக்கப்புறம் என்னால எதுவுமே செய்ய முடியாது. பிளீஸ் மறக்காம வாங்கிக்க. இது வேண்டான்னு நான் நினைக்கிறேன். துர்கா, நீ இந்த செக் வாங்காம இருந்தா எனக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கும். அதனால பிளீஸ் அதை வச்சுக்க. இந்த பிளாங்க் செக்ல நான் என்ன வேணாலும் ஃபில் பண்ணிக்கலாமா? தாராளமா. உன் விருப்பம் என்னமோ அதை ஃபில் பண்ணிக்க. ஒரு நிமிஷம், உங்க எதிரிலேயே ஃபில் பண்ணி கொடுக்குறேன்.
இந்தாங்க. எனக்கு எது கொடுக்கிறேன்? நான் உனக்காக கொடுத்திருக்க செக். இது உங்களுக்காக நான் வைக்கிற செக். வாங்கி பாருங்க.